சூர்யா, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ரெண்டு விவகாரங்களிலும் ஏற்கனவே கடிதம் எழுதப்பட்டிருக்கு. மீண்டுமாக ஒரு கடிதம். ஒன்று, விஸ்வகர்மா யோஜனா திட்டம் தற்போதைய வடிவில் செயல்படுத்த முடியாது, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு புது திட்டம் உருவாக்கணும்னு. இன்னொன்னு, சுரங்க ஏலம் விவகாரத்தில் அதை முழுமையா ரத்து செய்யணும் அந்த ஏலத்தை அப்படிங்கிற கோரிக்கை. 2 கடிதம் தொடர்பாகவும் மாநில அரசினுடைய நிலைப்பாடு. அடிப்படையில் இதை ஏதோ எடுத்தங்கவுத்தம் அப்படிங்கிற பேர்ல ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையிலேயோ விஸ்வகர்மா திட்டத்தை முதல்ல அணுகல் அரசு. விஸ்வகர்மா திட்டம் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசு அதில் சில அப்ஜெக்ஷன்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. அந்த அப்ஜெக்ஷன்ஸையும் ஏதோ அரசு சார்பாக மட்டுமே இல்லாமல் அதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைத்து ஆய்வு செய்து ஒரு 3 பாயிண்ட் அதுலேருந்து நாங்கள் டிஃபர் ஆகிறோம். ஒட்டுமொத்த திட்டத்திலிருந்து நீங்கள் வந்து ஒரு கைவினை கலைஞருக்கு லோன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேருந்து தமிழ்நாடு அரசு வந்து முற்றிலும் முழுதாக விலகலை, அதை வந்து நிராகரிக்கலை. மாறாக அதை எப்படி கொடுக்க போறீங்க, என்ன தகுதியின் அடிப்படையில் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல மட்டும்தான் டிஃபர் ஆகிறோம் அப்படிங்கிறத முன் வச்சு ஒரு 3 கரெக்ஷன்ஸை கோரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 4/1/2024 ஏறக்குறைய 10 மாதங்களுக்கு முன்பு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்திற்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கணும், இல்ல நாங்க மாத்துறோம்னு சொல்லியிருக்கணும், மாத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அது குறித்து எந்த விதமான பதிலுமே இல்லாம மார்ச் மாதத்தில் அவர்கள் மறுபடியும் எழுதின கடிதத்துல இதை எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுலே விடாப்பிடியாக இருந்திருக்கிறார்கள். அதை மீண்டும் ஆய்வு செய்து இந்த 3 கோரிக்கைகளை ஒன்றிய அரசு ஏற்குமானால் அதை நாங்க வந்து ஏற்றுக்கொள்வதில் உடன்பாடு இருக்கிறது. ஒருவேளை ஏற்க மறுத்தால் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியாது. இதே போல ஒரு திட்டம் நாங்க சொல்லக்கூடிய கரெக்ஷனோட தமிழ்நாடு அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் அதுல நிலைப்பாடு. சரி, இப்ப என்னன்னா தமிழ்நாடு பாஜக இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சமூக நீதி திட்டம், இது திறன் மேம்பாட்டு திட்டம், ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கான அல்லது கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக இங்க கிளைம் பண்றாங்க. தமிழ்நாடு பாஜக இது ஒரு சமூக நீதி திட்டம், இதை ஊக்கப்படுத்துற திட்டம்னு சொல்லுதுல்ல, அதன்படி நடத்துங்க அப்படிங்கறத முதலமைச்சருடைய கோரிக்கை. ஏன் அப்படின்னா இந்த திட்டத்தினுடைய அடிப்படை என்னவா இருக்கு, முதல்ல வந்து அதனுடைய எலிஜிபிலிட்டி தான் முதல் பிரச்சனை. அந்த எலிஜிபிலிட்டி என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் அப்ளிகேஷன் போடக்கூடியவர் ஃபேமிலி பேஸ்ட் ட்ரெடிஷனல் ட்ரேட், அந்த 18ல யாரும் எதையும் தேர்ந்தெடுக்க முடியாது, ஃபேமிலி பேஸ்ட் ட்ரெடிஷனல் ட்ரேடா இருக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2, ஒரு பஞ்சாயத்தினுடைய தலைவர், கிராம நிர்வாகத்தினுடைய தலைவர், இவர் அந்த குடும்ப தொழிலை தான் செய்கிறார் அப்படின்னு சர்டிபிகேட் பண்ணணும். 2. 3வது, உத்தரவாதம் கொடுக்கணும். அப்ளிகேஷன்ல ஸ்டெப் 14 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நான் வந்து ஒரு விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் நான் பயன்பெறணும்னு நான் அப்ளிகேஷன் போடுறேன்னா ஸ்டெப் 14 முக்கியமானது. அதுல என்ன கேட்கறாங்கன்னா, ப்ரொஃபஷனல் அண்ட் ட்ரேட் டீடைல், என்ன வேலைங்கிறதுக்கான டீடைல் கொடுக்கணும். அதுல மேண்டேட்டரி காலம், கட்டாயமாக ஒருத்தர் டிக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, ஐ ஹியர்பை டிக்ளேர் தட் மை ப்ரொஃபஷன் ஆர் ட்ரேட் இஸ் மை ஃபேமிலி ப்ரொஃபஷன், இது என்னுடைய குடும்ப தொழில் தான் அப்படின்னு நான் உத்தரவாதம் கொடுக்கணும். உத்தரவாதம் கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். which means நான் வந்து என்னுடைய குடும்ப தொழிலை செய்வதற்கு தான் இந்த லோனை கேட்கிறேன் அப்படின்னு நான் உத்தரவாதம் கொடுத்தா மட்டும்தான் என்னால அப்ளிகேஷனே போட முடியும். அப்ப முதலமைச்சர் இந்த இடத்துல தான் டிஃபர் ஆகுறாங்க. என்னன்னா, ஒருவருக்கு திறமை இருக்கிறதா, திறன் இருக்கிறதா, ஆர்வம் இருக்கிறதா, அதன் அடிப்படையில் லோன் கொடுங்க. அதை அவங்க அப்பா பார்த்தாரா தாத்தா பார்த்தாரான்னு பார்க்காதீங்கிறது மட்டும் தான் முதலமைச்சருடைய கோரிக்கை. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து என்னுடைய அப்பா ஒரு ஹோட்டல் தொழிலாளி, நான் போய் எனக்கு வந்து ஒரு பொற்கொள்ளர் பட்டலை வைக்கணும் அப்படின்னோ, இல்ல நான் வந்து ஒரு காலனி உற்பத்தி மையம் வைக்கணும் அப்படின்னோ, இல்ல ஒரு முடிதிருத்தும் நிலையம் வைக்கணும், நான் ஒரு முடிதிருத்தும் நிலையத்தை ஒரு 10 வருஷமா நடத்திட்டு இருக்கேங்க, இதை நான் டெவலப் பண்ணணும், நான் போய் இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே லோன் கேட்டேன் அப்படின்னா ஐ எம் நாட் எலிஜிபிள். எனக்கு திறன் இருக்கு, 10 வருஷம் நான் நடத்திருக்கிற அனுபவம் இருக்கிறது, அதை பெட்டரா பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் டெவலப் பண்றதுக்கு தான் நான் லோன் கேட்கிறேன், அப்ப கொடுப்பீங்களான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 2 கிரைட்டீரியால ஐ எம் நாட் எலிஜிபிள். ஏன்னா இது எங்க அப்பாவோட தொழில் கிடையாது, இது எங்க தாத்தா தொழில் கிடையாது, ஹோட்டல் தொழில் தான் எங்க அப்பாவும் தாத்தாவும் பார்த்தாங்க, நான் வந்து முடிவெட்டுறேன் அப்படின்னு போய் நின்னேன்னா இது அவர்கள் அனுமதிக்கிறது கிடையாது. இதுதான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை குளறுபடி. இதனால தான் நாங்க என்ன கேட்கிறோம்னா, இந்த விஷயங்களை தான் குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் கொண்டு குடும்ப தொழில்னு வரது அப்படிங்கிறது இந்த தலைமுறையில இந்த குடும்ப தொழில்ங்கிறது என் தலைமுறையில தான் மாறி இருக்கு. ஏன்னா எங்க அப்பா தாத்தா அவரோட அப்பா எல்லாரும் ஒரு தொழில் தானே பார்த்தாங்க, ஒரு சாதி தொழில் தானே பார்த்தாங்க. அப்ப இதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்க, இந்த திட்டத்துக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு உன்னத நோக்கம் ஒன்னு இருக்கு, அந்த நோக்கத்தை சிதைச்சிராதீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதத்தான் முதலமைச்சர் கேக்குறாரு. இந்த ஸ்கில் டெவலப் பண்ற மாதிரி ஒரு திட்டமா வடிவமைங்க, இத வந்து கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்துற திட்டமா வடிவமைங்க, இத ஒரு சமூக நீதி திட்டமா
வடிவமைங்க, அமல்படுத்துறோம். ஒரே ஒரு கரெக்ஷன் தான் பெருசா கேக்குறோம். இந்த ஃபேமிலி பேஸ்ட் ட்ரெடிஷனல் ட்ரேடு நான் பண்ணேன்னா, நான் எஃபெக்டிவா பண்ணா எனக்கு லோன் கொடுங்க. அந்த அப்ளிகேஷன் போடக்கூடிய அந்த அப்ளிகன்ட்டினுடைய தகுதியை மட்டும் பாருங்க. அவங்க அப்பா என்ன பண்ணார், அவங்க தாத்தா என்ன பண்ணாருன்னு பார்க்காதீங்க. இதுதான் முதலமைச்சர் 3 புள்ளிகள் திருத்தம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்க தமிழ்நாடு மத்திய அரசுக்கு இரண்டாவது திருத்தம் இன்னும் முக்கியமானது. ஏஜ் கிரைட்டீரியா 18 ஏஜ் கிரைட்டீரியா வைக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் இந்த 18 வேண்டாம் 35 மாத்துங்க அப்படின்னு சொல்றோம்னா, தமிழ்நாடு ஏற்கனவே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% நெருங்கிட்டு இருக்கிறோம். இதை இன்னும் உயர்த்துவதற்கான முயற்சியில தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு இருக்கிறது. இப்ப புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், அப்புறம் ஏஐ ட்ரைனிங் கொடுக்கிறது உட்பட பல்வேறு நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த என்ரோல்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கு பல்வேறு மாணவர்களை கல்லூரிக்குள்ள நுழைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடும் பொழுது, நீங்க 18 வயதிலேயே நீங்க தொழில ஈடுபட்டா நாங்க லோன் கொடுக்கிறோம்னு சொல்றது அவங்களை டிமோட்டிவேட் பண்ணும், தொழிலை நோக்கி தள்ளும், அதை ஊக்கப்படுத்துற மாதிரி அமையும். அப்படிங்கிற காரணத்தினால இதை ஏஜ வந்து உயர்த்தி வைங்க, 35 வயதுன்னு வைங்க அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்கிறதே தவிர, இந்த 2 அடிப்படை மாற்றம். மூணாவது வந்து அந்த சர்டிபிகேட் யாரு கொடுக்கிறது, அது நிர்வாக பிரச்சனை. இந்த மூணுத்தையும் மாற்றி கொடுத்துட்டா இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் சரி. ஓகே, முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இங்க மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா யோஜனா திட்டம் ஒரு நவீன குலக்கல்வி திட்டம், அதை வந்து வலிந்து இங்கே திணிப்பதற்கு முயற்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக முன்வைக்குது. உங்களுடைய பார்வை சுருக்கமா? வணக்கம் பாலவே. நான் வந்து கடந்த 10 வருடங்களாக தொலைக்காட்சி விவாதங்களில கிட்டத்தட்ட ஒரு 2000 விவாதங்கள்ல நான் கலந்துகிட்டு இருக்கிறேன். அதுல குறிப்பாக நான் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமையகத்துடைய நிர்வாகி என்ற முறையில, பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் அப்படின்ற முறையில கலந்து கொண்டு வருகிறேன். பேராசிரியராகவும் இருக்கிறேன். ஆனா நான் இன்றைய விவாதத்துல இதெல்லாம் வந்து புறம் தள்ளிவிட்டு ஒரு விஸ்வகர்மா இனத்தில் பிறந்தவன் அப்படின்ற முறையில நான் பேச விரும்புகிறேன். ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களுக்கு தான் எங்களுடைய வழி தெரியும். இது சரியா, என்னுடைய சமுதாயம் சரியா இருக்குமா? ஒரு பொது தளத்துல உங்களை அடையாளப்படுத்திக்கிறது தப்பில்ல. ஏன்னா அதுக்குரிய காரணத்தை சொல்றேன். என்னோட சந்தேகத்துக்காக கேட்டுக்கிறேன். அது உங்களுக்கு சரி அல்லது பெருமை தரக்கூடிய ஒன்று அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக, ஏன்னா எங்களுடைய வலி, எங்களுடைய சமுதாயத்தை வலிய என்னைய தவிர யாருமே சரியா பேச முடியாது. நான் பாஜகவின் சார்பாகவும் பேசுகிறேன். ஏனென்றால் இந்த திட்டத்தை வடிவமைக்கும் பொழுது என்னுடைய கருத்தும் கேட்கப்பட்டது. அதன் காரணமாக எனக்கு இதை பத்தி பேசுறதுக்கு முழு உரிமை உண்டு. 5 லட்சம் விஸ்வகர்மா மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறாங்க. அந்த 5 தொழில்கள் செய்யறதை தாண்டி 18 பேர் வந்து மொத்தமா சேர்க்கிறோம். அதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 10 லட்சம் குடும்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றது ரஃப் எஸ்டிமேட். இப்போ நண்பர் சொன்னார், நாங்கள் வந்து ஒரு குழு அமைச்சோம். அந்த குழு கருத்து கேட்டுச்சு. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து 3 சேஞ்ச் கொடுக்கிறோம் அப்படின்னு. சார், நானும் சமுதாயத்தை ரெப்ரசென்ட் பண்றேன். எங்களுடைய சமுதாயத்துல இருந்து யார்ட்டுமே கருத்து கேட்கல. எந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்ல உட்காந்துக்கிட்டு, ஏசிஆரில் உட்காந்துக்கிட்டு அவங்க எழுதி கொடுத்தத உங்களுடைய முதலமைச்சர், நான் வருத்தத்தோட பேசுறேன். நான் வந்து இத வந்து என்னுடைய குரலுடைய அந்த ஆதங்கத்தை வந்து நீங்களே புரியல. உங்களோட முதலமைச்சர் என்னங்க, நான் உங்களுடைய முதலமைச்சர். ஏன்னா இந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சர்களும் இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்து கடந்த 2 வருடங்களாக இது வந்து நடைமுறையில் இருக்கும் பொழுது 2,60,18,162 பேர் முதல் முறையாக அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு முதல் முறையாக அவங்கள வடிகட்டி 1,54,39,667 பேர் ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்கிரீனிங் பாஸ் பண்ணி, அதுக்கு பிறகு 59,35,821 பேர் 2வது கட்டத்தை பாஸ் பண்ணி, 3வது கட்டமாக இப்பொழுது 25,18,970 பேர்